விஜய்க்கு கூடிய சீக்கிரத்துல அம்மா சரியாயிட்டு பசுபதியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. நிவின் வந்து காவேரி கிட்ட, காவேரி வா நான் இப்பவே கொண்டுட்டு போய் நீங்க சொல்ற இடத்துக்கு நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா போயிட்டு, நில்லுங்க நிவின், இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? யமுனா, காவேரிக்கு வந்து ஒர்க் ஷாப் இருக்காமா, சரி அதனால நானே போயிட்டு கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வந்துடலாம் தான், எதுக்கும் தனியா தானே போவாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா வந்து மனசுக்குள்ளேயே, நம்ம இத்தனை நாள் வந்து தனியா தானே கிளாஸ்க்கு போனோம், ஆனா ஒரு நாள் கூட நான் வந்து உன்னை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லவே இல்லை, ஆனா காவேரி அக்கா தனியா போறது இவருக்கு வந்து மனசே கேட்கல போல, அதனாலதான் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வராரு போல. காவேரி போயிட்டு யமுனா கிட்ட, ஏன் யமுனா என்னை கொண்டுட்டு வந்து விடக்கூடாதா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா, கொண்டுட்டு வந்து விட்டுட்டே வரட்டும். சாரதா வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, நம்மளால யமுனாவுக்கும் நிவின் தம்பிக்கும் ஏதோ சண்டை வந்துருமோ, நம்ம தானே வந்து நிவின் தம்பியை கொண்டுட்டு போய் விட சொன்னோம், ஏ யமுனா, நான் தான் நிவின் தம்பிய காவேரியை கொண்டுட்டு போய் விட சொன்னேன், அதனாலதான் நிவின் தம்பியும் சரின்னு சொல்லிட்டு காவேரியை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. காவேரி இருந்துகிட்டு, வாங்க நிவின், எனக்கு நேரமாகுது, என்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்த யமுனா வந்து பயங்கரமா முறைக்கிறாங்க. நிவின் வந்து மனசுக்குள்ளேயே, போச்சு இன்னைக்கு நல்லா இருக்கு எனக்கு, ஏற்கனவே இவ நம்மளை பார்த்தாவே டென்ஷன் ஆவா, இப்ப நம்ம காவேரி கூட போய் விட்டுட்டு வரோன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், எப்படியாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கங்கா போயிட்டு யமுனா கிட்ட, ஏன் யமுனா இங்க நின்னு பாத்துக்கிட்டே இருக்க, இன்னும் உனக்கு காவேரி அக்கா மேல இருக்க டவுட் வந்து உனக்கு கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா, சரி அவர் கிளம்புனாரா, அதனால சரி வெளியிலேயே நின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்னுட்டு இருக்கேன், வேறலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு, இங்க பாரு யமுனா, காவேரி அக்கா நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா, நீ அதை கொஞ்சமாவது யோசி. அந்த டைம்ல யமுனா வந்து மனசுக்குள்ளேயே, நம்ம இப்ப ஏதாவது சொன்னோம் அப்படின்னா கங்கா அக்கா நம்மளே தான் திட்டுவாங்க, அதனால நம்ம எதையுமே சொல்லக்கூடாது, எதுவா இருந்தாலும் நம்ம நிவின் கிட்ட கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, சரி வாங்கக்கா உள்ள வேலை இருக்கு அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. காவேரி வந்து கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. வா காவேரி, நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உள்ள வாங்க. நிவின் போயிட்டு விஜய் கிட்ட, இப்ப எப்படிங்க இருக்கு உங்களுக்கு உடம்பு விஜய், நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விஜய் இருந்துகிட்டு, எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா காவேரி இங்க வர்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, அவளே அவ உடம்ப பார்த்துட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இங்க பாருங்க, எனக்கு வீட்டுல இருக்க மனசு இல்லாம தான் நானே இங்க கிளம்பி வந்திருக்கேன், திருப்பியும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது, உங்களுக்கு அம்மா சரியாகிற வரைக்கும் நான் இங்க இருந்து உங்களையே கவனிச்சுப்பேன். நிவின் போயிட்டு விஜய் கிட்ட, விஜய் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறேன், எனக்கும் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நிவின், எல்லாமே நான் பாத்துக்கிறேன், காவேரி நீங்க விஜய் கூட இருக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா அது நடந்துருச்சு, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி போயிட்டு விஜய் கையை தொடும்போது, என்னங்க உங்க கை ரொம்ப ஹீட்டா இருக்கு, எனக்கு என்னமோ உங்களுக்கு காய்ச்சல் அதிகமா அடிக்குதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும்போது காய்ச்சல் அதிகமா இருக்கு, இங்க பாருங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, வாங்க இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், நிவின் எப்படியும் இப்ப கிட்டதான் போயிருப்பாரு, நான் இப்ப உடனே கால் பண்ணிட்டு நிவினை வர சொல்றேன். காவேரி வந்து நிவின்க்கு கால் பண்ணிட்டு, நிவின் நீங்க இங்க பக்கத்துல தானே போயிருக்கீங்க, இப்ப உடனே வரீங்களா, விஜய்க்கு வேற காய்ச்சல் ரொம்பவே அடிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதனால வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு, சரி காவேரி இதோ வந்துடுறேன். நிவின் வந்து கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் காவேரி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு காவேரி இருந்துகிட்டு, சார் இந்த மாதிரி அம்மா வந்துச்சு, காய்ச்சல் வேற ரொம்ப அடிக்குது, என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா, டாக்டர் இருந்துகிட்டு, ஒரு 2 நாள் நீங்க அட்மிஷன்ல இருங்க, எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னதும் நிவின் போயிட்டு, நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க. யமுனா வந்து வீட்டுல மனசுக்குள்ளேயே, ஆமா நிவின் வந்து காவேரி அக்காவை விடுறதுக்காக போயிருந்தாரு, ஆனா இவ்வளோ நேரம் ஆயும் இன்னும் வரலையே, ஒருவேளை எங்கேயாவது 2 பேரும் தனியா போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்துல நிவின்க்கு வந்து கால் பண்றாங்க. நிவின் இருந்துகிட்டு, சொல்லு யமுனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யமுனா இதை கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாதான் நான் உங்களுக்கு கால் பண்ணணுமா, எதுக்காக நீங்க இப்படி கேக்குறீங்க, ஏன் யமுனா தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது யமுனா இருந்துகிட்டு, ஆமா நான்
தேவையில்லாம தான் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க காவேரி அக்காவை கூட்டிட்டு போனீங்களே, என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னதும், நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா நீங்க ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரலங்கும் போது எனக்கு உங்க மேல சந்தேகமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் எங்கேயாவது அவுட்டிங் போயிருப்பீங்களோ? யமுனா, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு உன்கிட்ட பேசவே இஷ்டம் இல்ல. எப்ப பார்த்தாலும் காவேரி அக்கா கூட கம்பேர் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கிற. நீ ஃபர்ஸ்ட் போனை வை, நான் எதுவா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. யமுனா வந்து மனசுக்குள்ளேயே எப்படியும் நம்மளை கூப்பிடுறதுக்காக நிவின் இங்க தான் வருவாங்க, நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அப்படி நம்ம நிவின் கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கங்கா அக்காவும் அம்மாவும் என்னை தான் திட்டுவாங்க. அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. சாரதா போயிட்டு யமுனா கிட்ட, ஏன் யமுனா, நிவின் தம்பி வந்துட்டுமே, அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா இருந்துகிட்டு, அம்மா எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அதனால நான் போறேன், அவர் டைரக்டா அங்க வந்துட்டோம். காவேரி வந்து நிவினை பார்த்துட்டு, ஏன் நிவின் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி, சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு, காவேரி நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற, இப்ப கூட பாரு நீ கன்சீவா இருக்க, ஆனா நீ மட்டும் ரெஸ்ட் எடுக்காம என்னையும் வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்க பத்தியா, எனக்கு நீ வந்து பொண்டாட்டியே கிடைச்சது, நான்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரி இருந்துகிட்டு, ஏங்க இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க உடம்ப பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன் காவேரி, அந்த வெண்ணிலா மாமாவாவது நம்மள கண்ணில் சிக்குனா உண்மை என்னங்கிறது வெளியில வந்துரும்ல, அப்பயாவது நம்மளோட வாழ்க்கைய நிம்மதியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதுவுமே இப்ப நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, அம்மா வந்து சரியா போகட்டுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க நம்ம கண்ணில் சிக்குவாங்க, உண்மை என்னங்கிறது வெளியே வர போகுது, நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதாரத்தோட சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பசுபதி வந்து கண்டிப்பா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நானுமே எங்க அம்மா வீட்டுல பேசி உங்க வீட்டுக்கே வரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன். இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர சந்தோஷம். அந்த டைம்ல டாக்டர் வந்துட்டு விஜயை பார்த்துட்டு, விஜய் முன்னைக்கு இப்ப கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, இப்ப நல்லாவே பரவாயில்ல சார். டாக்டர் வந்து காவேரி கிட்ட போயிட்டு, நான் கொஞ்சம் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அது கரெக்டா பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறாங்க. விஜயும் காவேரியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட, ஏங்க நம்ம போலீஸ் கண்ணில் மாட்டாம திருப்பியும் போகணுங்க, இல்ல போலீஸ் கண்ணில் சிக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்க, அதனால நீங்க பாத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. தாத்தா வந்து விஜய்க்கு போன் பண்ணிட்டு, ஏப்பா விஜய் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. தாத்தா இருந்துகிட்டு, ஏன்பா விஜய் நீ எங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பல, ஏன்பா நீ தனியா இருக்க? விஜய் வந்துட்டு, தாத்தா நான் ஒன்னும் தனியாலாம் இல்ல, என் கூட காவேரி தான் வந்து பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா இருந்துகிட்டு, எப்படியாவது காவேரியாவது உன்னை வந்து பாத்துக்கிட்டாலே எனக்கு அது போதும், கூடிய சீக்கிரத்துல அவங்க அம்மாவும் மனசு மாறிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். காவேரி வந்து விஜய அம்மா போட்டிருக்கிறதுனால எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.